அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சவுக்கு சங்கருடைய புகைப்படத்தை போட்டு செத்தாண்டா சேகர் அப்படின்ற ஒரு மீம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. இது குறித்த பின்னணி தான் வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது குண்டா சட்டத்தில் சிறைக்கு சென்று இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு பாத்தீங்கன்னா நிபந்தனையே இல்லாம சிறையில தான் இருக்கணும் அப்படின்னு நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இதனால இவருக்கு எந்த ஒரு ஜாமீனுமே கிடையாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனை அடுத்து சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு மேலும் ஒரு அடி அப்படின்ற மாதிரி தற்போது சென்னையுடைய கமிஷனராக பதவி ஏற்று இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ்க்கும் சவுக்கு சங்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும். ஏன்னா அருண் ஐபிஎஸ் சென்னை கமிஷனர் ஆவதற்கு முன்பாக சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் உடைய எடிட்டருமான பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா அருணை பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதும், அதற்கு பிறகு அருண் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னும் பெண் காவலர்களை குறி வைக்கிறதா அருணுடைய வேலை அப்படின்னு ரொம்ப இழிவான விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரும் பிலிப்ஸும் முன் வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து நியூ டெல்லியில பாத்தீங்கன்னா தற்போது பிலிப்ஸ் அவர்களை கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில பேட்டி எடுத்த பிலிப்ஸுக்கே இந்த நிலைமை அப்படின்னா விமர்சனம் பண்ண சவுக்கு சங்கருக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கருடைய ஹேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா தற்போது மீம்ஸ்களாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சவுக்கு சங்கருக்கு ஹேட்டர்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இன்னும் சவுக்கு சங்கருக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்ன நிலைமை எப்படி இருந்தாலும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை சிறையில் போய் சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானிடம் இந்த கேள்வி நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சீங்க அப்படின்னா அந்த கேள்வியை நாங்கள் சீமானிடம் கேட்போம். மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.